அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு ஆடி அமாவாசை. ஆண்கள் என்ன செய்ய வேண்டும், பெண்கள் என்ன செய்ய வேண்டும், வீட்டில் இருந்தபடியே தர்ப்பணம் தருவது எப்படி, முன்னோர்கள் படையிலிட நேரம் என்ன, பெண்கள் செய்யக்கூடாத தவறுகள், இது அத்துணையும் மிக எளிமையாக சுருக்கமாக இந்த ஆடியோவில் உங்களுக்காக தொகுத்து வழங்கியுள்ளேன். ஆடியோவை முழுமையாக கேட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பு சொந்தங்களே, ஆடி அமாவாசை அன்று நமது ஆனந்தோலி அறக்கட்டளையின் அன்னசேவா குழு 5001 ஆதரவற்ற முதியோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உணவு தானம் செய்வதற்கு மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். இந்த புனிதமான ஆடி அமாவாசை அன்னதானத்திற்கு உதவி செய்யும் குடும்பத்திற்கு ராமேஸ்வர புனித மண் பிரசாதம் அனுப்பி வைக்க போகிறோம். மனமிருந்தால் உதவுங்கள். ராமேஸ்வர புனித மண் உங்கள் வீட்டை வந்தடையும். மேலே டிஸ்பிளேல கூகுள் பே நம்பர், ஃபோன்பே நம்பர் கொடுத்துருக்கேன். உதவி செய்துவிட்டு வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்கள் முன்னோர்களை பேர் அனுப்பிடுங்க. உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி இந்த அன்னதானம் சிறப்பாக பண்ணுறோம். சரிங்களா? ஆடி அமாவாசை 12/8/2026 ஆடி அமாவாசை ஒவ்வொரு மனிதனும் தவறவிடக்கூடாத அமாவாசை. உங்களுடன் வாழ்ந்து மறைந்த உங்கள் முன்னோர்களுக்கு அன்று செய்ய வேண்டிய முறையான காரியங்களை நீங்கள் செய்ய தவறினால் அடுத்தடுத்த காலங்களில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு காரிய தடைகள் ஏற்படும். பெருசாக உங்களுக்கு சேமிப்பு இருக்காது, விரைய செலவுகள் அதிகமாக ஏற்படும். எனவே தான் முக்கியமான அமாவாசை நாள்லாம் முன்னோர்களுக்கு செய்கிறத தவறாமல் செஞ்சுருங்க. உங்களுக்கு 1000 வேலை இருக்கலாம், நீங்கள் ரொம்ப பிஸியான மனிதனாக கூட இருக்கலாம், ஆனாலும் இது ரொம்ப முக்கியமானது. அந்த அன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் லீவ் போட்டு கூட செய்ய வேண்டியதை முறைப்படி செஞ்சுருங்க. ஆடி அமாவாசையை பொறுத்தளவுக்கு ராமேஸ்வரம், திருப்புல்லானி, பவானி கொடுதுறை, கன்னியாகுமரி இந்த மாதிரி இடங்களுக்கு போய் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு தர்ப்பண காரியங்களை முறைப்படி செய்ய வாய்ப்பு இருக்கிறவங்க போய் செய்யுங்க. அப்படி போக முடியாதவங்க வீட்டிலேயே கூட எளிமையாக தர்ப்பணம் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இந்த தர்ப்பணம் செய்கிறத ஆண்கள் செய்யுங்க, பெண்கள் தர்ப்பணம் செய்யக்கூடாது. பெண்கள் படையலிட்டு தான் வழிபாடு பண்ணணும். அன்று ஆண்கள் தர்ப்பணம் செய்வதற்குண்டான சிறந்த நேரம் அதிகாலை 3:50 மணியிலிருந்து 6:10 மணிக்குள் தர்ப்பணம் செய்து முடித்து விட வேண்டும். தர்ப்பணம் எப்படி செய்யணும் பல பதிவுகளை நம்ம சொல்லியிருக்கோம். இருந்தாலும் உங்களுக்காக ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். வீட்டு மொட்டை மாடியில் அல்லது வீட்டு வாசலுக்கு வெளியே தர்ப்பணம் செய்யலாம். ஒரு வாயகண்ட பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சொம்பில் சுத்தமான தண்ணீர் வச்சுக்கோங்க. அந்த தண்ணீரில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, பூ போட்டு எடுத்து வச்சுக்கோங்க, கருப்பியல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க, தர்பை புல் வாங்கி வச்சுக்கோங்க. தர்பை புல்லை பவித்திரமாக கட்டி வலது கையினுடைய மோதிர விரல்ல தர்பை புல் பவித்திரத்தை வச்சுக்கோங்க. இதெல்லாம் தயார் பண்ணிக்கோங்க. தயார் பண்ணிட்டு ஆண்கள் மேல் சட்டை அணியக்கூடாது, துண்டு கூட போட்டிருக்கக்கூடாது. மேல் சட்டை இல்லாமல் தர்ப்பணம் செய்கிற அந்த இடத்துல பாத்திரத்துக்கு மேலே அமர்ந்துக்கோங்க. அமர்ந்து வலது கையில் கருப்பில்லை வைத்து கொண்டு இடது கையில் அந்த சொம்பை எடுத்து அந்த சொம்பில் இருக்கிற தீர்த்தத்தை வலது கையில் விடணும். அந்த வலது கையில் விடக்கூடிய தீர்த்தமும் எல்லோ வலது ஆள்காட்டி விரல் மற்றும் பெருவிரலுக்கு இடையே வழிந்து அந்த பாத்திரத்தில் விழ வேண்டும். இதுதான் தர்ப்பணம் செய்யும் முறை. அவ்வாறு தண்ணீர் ஊற்றி கீழே விழுற நேரத்தில் நீங்கள் உங்கள் முன்னோர்களை நினச்சிக்கணும். எனது குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களே, எனது குடும்பத்தை காப்பாற்றுங்கள், எங்களது அடுத்த தலைமுறைக்கு உங்களது ஆசீர்வாதங்களை தாருங்கள் அப்படின்னு முழு பக்தியோட பிரார்த்தனை பண்ணி ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி அப்படின்னு 3 முறை சொல்லிக்கோங்க. சொல்லிட்டு இந்த தர்ப்பண வேலையை சிறப்பாக முடிச்சுட்டு அந்த பவித்திரத்தையும் எடுத்து அந்த பாத்திரத்திலே போட்டு அந்த தண்ணீரை கால்படாத இடத்துல வீட்டிலேருந்து வெளியே போய் ஓரமாக ஊற்றி விட்டுருங்க. முளைக்கக்கூடாது. எனவே கொஞ்சம் உப்பு சேர்த்தி போட்டுக்கோங்க. இதுதான் தர்ப்பணம் தரும் முறை. தர்ப்பணம் தரத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டு பூஜையில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தீபம் ஏற்றி தெய்வங்களை வணங்கிட்டு அதன் பிறகுதான் தர்ப்பண காரியத்தை பண்ணணும். தர்ப்பண காரியம் பண்ணும்போது சில முக்கியமான குறிப்புகளை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் வீட்டிலேயே செய்கிறீங்க அப்படிங்கும்போது இறைவனுக்கு தீபம் ஏற்றி தர்ப்பணம் பண்ணுறதுக்கு கிளம்பி தர்ப்பணம் முடிக்கிற வரைக்கும் யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. பாதியில் நிறுத்திட்டு போய் வேற எந்த வேலையும் பண்ணக்கூடாது. சரிங்களா? இதை தெளிவாக பார்த்துக்கோங்க, தெளிவாக செய்யுங்க. இந்த இடத்துல ஒரு தகவல் கொடுத்துறேன். முன்னோர்களுக்கு பிண்ட தர்ப்பணம் அப்படின்னு இப்போ நம்ம வீட்டில் வைக்கிறது தர்ப்பணம் கொடுக்குறோம். ஆனால் ராமேஸ்வரம், கன்னியாகுமரி போன்ற புனித நதிகள்கிட்ட போய் பிண்டம் பிடிச்சு வச்சு தர்ப்பணம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த வருஷம் இந்த மாதிரி புனித தீர்த்தங்களுக்கு சென்று தர்ப்பணம் தர முடியாதவர்களுக்காக நமது அறக்கட்டளை ஒரு சிறப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அடியேனே நேரடியாக அன்று ராமேஸ்வரத்தில் பதிவு செய்யும் அத்துணை பேருக்கும் குருமுகமாக இருந்து
பிண்ட தர்ப்பணம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தனித்தனியாக பிண்டம் பிடித்து தரப்போகின்றோம். நேரடியாக வர முடியாதவங்களுக்கு தான் இந்த சேவை. ஏன்னா இது அதர்வன வேத முறைப்படி நாங்கள் செய்ய போறோம். வேத விற்பனர்களை வைத்து இந்த சடங்கு அன்னைக்கு செய்ய போறோம். ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு கட்டணம் அப்படின்னு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, அல்லது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தெளிவாக கொடுத்திருக்கேன். அந்த கட்டணம் எவ்வளவுன்னு பதிவு செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல எத்தனை பேருக்கு இந்த சடங்குகளை செய்யணும் அப்படின்னு டீட்டெயிலாக வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டு உங்கள் முகவரி தெளிவாக டைப் பண்ணி அனுப்பிடுங்க. அந்த முகவரிக்கு ராமேஸ்வர கோடி தீர்த்தம் கொஞ்சமாகவும் பாதாள லிங்கத்தில் வைத்து உயிரூட்டப்பட்ட கயிறு பிரசாதமும் அனுப்பி வைக்கிறேன். அது எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்குறேன். ராமேஸ்வரம் போக முடியாதவங்க இந்த சேவையை பயன்படுத்திக்கோங்க. இது ஆண்கள் செய்ய வேண்டியது. சரி, பெண்கள் என்ன செய்யணும்? பெண்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்ய வேண்டும். பெண்கள் தர்ப்பணம் தரக்கூடாது. ஆடி அமாவாசை ஆகஸ்ட் 12ஆம் தேதி படையலிட சிறந்த நேரம் காலை 9:15 10:15, காலை 10:45 11:45 முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யுங்கள். படையலுக்கு சமைக்கும் பெண்கள் வெறும் வயிற்றோடு இருக்கக்கூடாது. அதாவது விரதம் இருந்து பட்டினி இருந்து சமைக்கக்கூடாது. அதை கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சமைத்து முன்னோர்களுக்கு படையுங்கள். இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும், சுவாமி எனக்கு மாதவிடாய் தொந்தரவு, நான் முன்னோர்களுக்கு படையிடுவதற்கு சமைக்கலாமானா ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள். இறைவனுக்கு சமைத்து படைக்கக்கூடாது. ஆனால் முன்னோர் வழிபாட்டிற்கு மாதவிடாய் பெண்களும் தாராளமாக சமைத்து தரலாம். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சரியா? அவ்வாறு சமைத்து வாழை இலையிட்டு முன்னோர்களுக்கு படையிலிட வேண்டும். அந்த முன்னோர்களுக்கு படையிலிடும் போது முன்னோர்கள் படத்திற்கு முன்பாக தீபம் ஏற்றி, அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது மோட்ச தீபம் என்ன அதை ஊற்றுங்கள், அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றி படையலிட்டு முன்னோர்களை வணங்கி அந்த படையில் இருக்கக்கூடிய சாதத்தை கொஞ்சம் எடுத்து காகத்துக்கு வச்சுட்டு உங்கள் வீட்டில் தர்ப்பணம் கொடுத்த ஆண் இருந்தார்னா அவருக்கு முதல்ல கொடுத்து விரதத்தை முடிச்சுக்க சொல்லுங்கள். அதன் பிறகு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. அல்லது அந்த பிரசாதத்தை நீங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே பகிர்ந்து சாப்பிட்டு கொள்ளலாம். இப்படித்தான் இந்த ஆண்டு ஆடி அமாவாசை முன்னோர்கள் வழிபாட்டை சிறப்பாக செய்ய வேண்டும். ஆடி அமாவாசை அன்று காலை மாலை வீட்டு வாசல்ல கோலம் போடக்கூடாது. அதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டு நிலைவாசல்ல மாவிலை தோரணம் கட்டி இருக்கக்கூடாது. அதையும் கவனமாக பார்த்துக்கோங்க. இந்த ஆடி அமாவாசை செய்ய வேண்டிய முறையான காரியங்களை சரியா பண்ணுங்க. உங்க முன்னோர்களின் அருளாசி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆடி அமாவாசை வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கறத பற்றியோ அல்லது கடற்கரை போய் தர்ப்பணம் கொடுக்கறத பற்றியோ அல்லது படையிலிட்டு வழிபாடு பண்ணது பற்றியோ உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு மெசேஜ் அனுப்புங்க. நான் ஓய்வாக இருக்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அன்பு சொந்தங்களே, இன்னொரு முக்கியமான காரியத்தை நீங்கள் பண்ணணும். ஆடி அமாவாசை அன்னதானம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். தவற விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒரு தகவல், இந்த வருடம் வரலட்சுமி பூஜை ஆகஸ்ட் 21ஆம் தேதி செய்யறதுக்கு வரலட்சுமி வெண்கல கலசம் கொடுத்துட்ருக்கோம். இந்த கலசம் வாங்குற அத்தனை பேருக்கும் 7 லட்சுமி தாந்திரியும் சொல்லித்தரப்போகிறோம். மூலமந்திரம் மற்றும் போற்றிகள் சொல்லித்தரப்போகிறோம். பூஜை செய்ய முடியாதவங்க என்ன பண்ணணும், இந்த கலசத்தை எப்படி வைக்கணுங்கிறதையும் சொல்லித்தரப்போகிறோம். இந்த கலசம் அடுத்த வரலட்சுமி பூஜை வரைக்கும் உங்கள் வீட்டில் அம்மா வரலட்சுமி தாயை தங்க வைக்கும் ஒரு அற்புத பொக்கிஷம். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.